விஜய் சம்பந்தமா சொல்றது ப்ரெடிக்ஷன், சீமான் சம்பந்தமா சொல்றது நடந்த விஷயம். நடந்த விஷயத்தை என் தம்பி ரங்கராஜ் பாண்டே போன்றவங்களாம் மறைக்கிறது தான். என் தம்பி தான், நமக்கு வருத்தமா இருக்குது. அது ஒரு இன்டெலெக்சுவல் டிஸ்ஆனஸ்ட் விஷயம்னு சொல்றேன். விஜய்க்கு தந்தை எஸ். சேகர், தாவேகாவின் தந்தை ஐயா புசி ஆனந்த் தான். அவர்கிட்ட 50 கேண்டிடேட் தான் இருக்குது. இதை தாண்டி கேண்டிடேட்டை செங்கோட்டையை வலைவீசி பிடிக்கணும், ஆதவர்ஜுனா பிடிக்கணும், ஜானாரிகசாமி பிடிக்கணும். ஸோ இப்படி எல்லாரும் சேர்ந்து தான் 214 தொகுதியை தேத்தணும். கஷ்டம், ரொம்ப கஷ்டம். 8ஆம் தேதியே நான் நியூஸ் 18 தொலைக்காட்சியில் சொன்னேன், சசிகலாவுக்கு மாதிரி தான் இவரை டீல் பண்ண மாதிரி தெரியுது. தமிழிசை நயனார் போன்றவங்கெல்லாம் கருத்துல இருந்து நான் மாறுபட்டு சொல்றேன். மோடி வந்து விஜய ராகுல் காந்திக்கு ஆளுன்னு முடிவு பண்ணிட்டாரு. விசில் கிடைச்சதும் கொஞ்சம் விசில் அடிச்சாங்க, ஜனநாயகம் முடக்கி போட்டதுலேயும் அவங்களுக்கு இப்போ தெரியுது. ஸோ இந்த நெருக்கடியை விஜய் சந்திக்கணும். இப்போ ஜேபிஆர் குடும்பம் எல்லாம் விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா, மோடி கிட்ட இருந்து நெருக்கடி வரும்போது அவங்க எப்படி நிற்பாங்க? அரசியல் பேரவை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது மூத்த அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிருந்தா சங்கர். சார் நல்லா இருக்கிறமா? சீமான் அவர்கள் எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட விஜய் அவர்கள் எடுக்கிறதாகவும் தனித்து 234 தொகுதி வேட்பாளர்களையும் நியமிக்க போறதா இருக்கு. அது மட்டும் இல்லாம நாளையில இருந்து மக்கள் பிரச்சாரத்தையும் தொடங்க இருக்கிறதா சொல்றாங்களே சார், இது எப்படி விஜய் அவர்களுக்கு வலுவா இருக்கும் நினைக்கிறேன்? விஜயோட இந்த முயற்சி வரவேற்கத்தக்கது. க்ரோட் பில்லிங் கெப்பாசிட்டி உள்ள யார் வேணாலும் 214 போட்டாலும் ஒரு வாக்கு கிடைக்கும். கமலா விஜயகாந்த் வரும்போதே 214 போட்டாரு. ஜாதி கட்சிகளோட கூட்டணின்னு சொன்னாரு. நான் கூட சீமா விஜய்க்கு சிம்பல் மேட்டர்ல 214 சிம்பல் கொடுத்துருவாங்களோன்னு நினைச்சேன். அது விசில் சின்னத்தை கொடுத்துட்டாங்க. எப்படி ஒரு கமல்ஹாசன் ரசிகர் இருந்து டார்ச்லைட் சின்னத்தை வாங்கி கமல்ஹாசன் கொடுத்துருக்காரோ, அதே மாதிரி ஒரு விஜய் ரசிகர் இருந்து விசில் சின்னத்தை ஆதவர்ஜுனா சொல்ற மாதிரி விஜய் கொடுத்துட்டாங்க. ஆதவர்ஜுனாவுக்கு பாராட்டுக்கள். அவர் ஒர்க் பண்ணி அந்த சிம்பலை வாங்கிட்டாரு. ஆனா அவர் மோடியின் நெருக்கடியை சந்திக்க வேண்டியதுதான். வழக்கு, இந்த ஜனநாயகம் படத்துக்குள்ள நெருக்கடி எல்லாம் பெரிய நெருக்கடி. நானே 8ஆம் தேதியே நான் நியூஸ் 18 தொலைக்காட்சியில் சொன்னேன், சசிகலாவுக்கு ஒரு மாதிரி தான் இவரை டீல் பண்ண மாதிரி தெரியுது. தமிழிசை நயனார் போன்றவங்க எல்லாம் கருத்துல இருந்து நான் மாறுபட்டு சொல்றேன். மோடி விஜய ராகுல் காந்திக்கு ஆளுன்னு முடிவு பண்ணிட்டாரு. எப்படி நடராஜனையும் சசிகலாவும் ராகுல் காந்தி ஆளுன்னு முடிவு பண்ணிட்டாரோ, அதே மாதிரி எதிரிக்கு ஆளுன்னு முடிவு பண்ணிட்டாரு. என்ன இந்த இவங்களோட கவனிப்பும் இதுவும் வேற மாதிரி தான் இருக்கும்னு நான் சொன்னேன். அதே மாதிரி தான் இருக்குது. பட் அவங்க விசில் கிடைச்சதும் கொஞ்சம் விசில் அடிச்சாங்க, ஜனநாயகம் முடக்கி போட்டதுலேயும் அவங்களுக்கு இப்போ தெரியுது. ஸோ இந்த நெருக்கடியை விஜய் சந்திக்கணும். இப்போ ஜேபிஆர் குடும்பம் எல்லாம் விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா, மோடி கிட்ட இருந்து நெருக்கடி வரும்போது அவங்க எப்படி நிற்பாங்க? இவர் ஜேசிடி பிரபாகரன் எப்படி நிற்பார்லாம் எனக்கு கேள்விக்குறியா இருக்குது. செங்கோட்டையே நிற்பாரு. செங்கோட்டையே எடப்பாடியை பலகீனப்படுத்தணுங்கிற ஒரு வீம்போட நிற்கிறாரு. அதனால அவரு செங்கோட்டையும் தெளிவா நிற்பாரு. வேற யார் நிற்கிறா? ஆதவர்ஜுனா அவர் விஜய் தாக்கு பிடிக்க மாட்டாரு. விஜய்க்கு ஒரு கூட்டம் வரும், அந்த கூட்டத்தை நம்ம தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடலாம். இவரு புசி ஆனந்த் அதை கையாண்டுவிட மாட்டாருன்னு அவர் நினைக்கிறாரு. அந்த இடத்துலதான் ஒரு பொதுச் செயலாளர், ஒரு விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்த சகோதரர் புசி ஆனந்த பொதுச் செயலாளரை போட்டதை நான் விஜயை பாராட்டுறேன். அது நான் இதை வார்த்தை சொல்றது விஸ்வகர்மாக்கள் மத்தியிலேயே விஜய்க்கு ஒரு குட்டியில் வரும். நம்ம நியாயத்தை தான் பேசுறோம். பட் மோடிக்கு நெருக்கடிங்கிறது சசிகலா பாணியில அந்த நெருக்கடி வருது. அதை விஜய் எப்படி எதிர்கொள்ள போறாருங்கிறது பெரிய கேள்விக்குறி. அவர்கிட்ட 50 கேண்டிடேட்டுக்கு மேல இல்ல. தாவேகாவோட தந்தைங்கிறது விஜய்க்கு தந்தை எஸ். சேகர், தாவேகாவின் தந்தை ஐயா புசி ஆனந்த் தான். அவர்கிட்ட 50 கேண்டிடேட் தான் இருக்குது. இதை தாண்டி கேண்டிடேட்டை செங்கோட்டையை வலைவீசி பிடிக்கணும், ஆதவர்ஜுனா பிடிக்கணும், ஜானாரிகசாமி பிடிக்கணும். ஜானாரிகசாமி பெருசா பிடிச்சிட மாட்டாரு. மற்ற நிர்மல்குமார் அவரு அந்த சிலம்பட்டி அங்கங்கெல்லாம் தம்பி பிடிச்சிருவான். அதிமுக அவனுக்கு ஒரு பேக்கிங் அவன் பிடிப்பான். சோ இப்படி எல்லாரும் சேர்ந்துதான் 214 தொகுதியை தேத்தணும். கஷ்டம், ரொம்ப கஷ்டம். புதுசா வரக்கூடியவங்க அரசியல் வியாபாரிகளை பிடிக்கணும். நாம சகாதேவ மாதிரி சொன்னோம், 39 ஈஸி போடுங்க. மோடி மேல உள்ள வன்மத்துல ராகுல் காந்திக்கு ஆளாட்டு நீங்க போடல. நீங்க போட்டிருப்பீங்கன்னா ராகுல் காந்திக்கு ஒரு 7-8 தொகுதி அடிபட்டிருக்கும். இங்க மாணிக் தாகூர் அடிபட்டிருப்பாரு, விஜய் பிரபாரம் வந்திருப்பாப்ல, இது தர்மபுரி அடிபட்டிருக்கும். இப்படியெல்லாம் வரக்கூடாது. நீங்க ராகுல் காந்திக்காக பண்ணதுல இப்ப ராகுல் உங்களை மதிக்கல, பல நிரூபிக்காதவங்கள ராகுல் மதிக்கல. கேட்டீங்களா? தினகரனை மதிச்சாங்களா? ராகுல் தரப்பு எப்படி ஏத்தி விட்டாங்க? மதிச்சாங்களா? இடைத்தேர்தல் நிரூபிச்சது இது இடைத்தேர்தல் பொது தேர்தலுக்கு பொருந்தாதுன்னு போயிட்டாங்க. இடைத்தேர்தல் 50 விழுக்காடு எடுத்த தினகரனையே இது இடைத்தேர்தல் பொது தேர்தலுக்கு பொருந்தாதுன்னு ஸ்டாலின் 10 சீட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. பலமே நிரூபிக்காத உங்களை எப்படி
மதிப்பாப்புல காங்கிரஸ். சார், நீங்க தொடர்ந்து இந்த வாதத்தை வந்து முன் வச்சுட்டே இருக்கீங்க. நீங்க மட்டும்தான் என்டிஏ கூட்டணியினால வந்து சீமான் அவர்களுக்கு அதிக அளவு வாய்ப்பு, அதாவது வாக்கு டிரான்ஸ்பர் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா மற்ற அரசியல் திறனாய்வாளர்கள்லாம் என்டிஏ கூட்டணியால விஜய் அவர்களுக்கும் இந்த வாக்கு டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்களே. உங்களுடைய அரசியல் திறனாய்வையும் மற்றவர்களுடைய அரசியல் திறனாய்வையும் எப்படி சார் நாங்க பாக்குறது? இருந்தா நான் சொன்னது நிரூபிக்கப்பட்ட உண்மை. நீயே நியாயவனரோட பாருமா. 1 விழுக்காடு இருந்த சீமான் 8 விழுக்காடு வந்திருக்காருன்னா எடப்பாடியோட நான் பெனிஃபிஷரி காஸ்ட் 2 ஜாதியை தவிர எடப்பாடியால பலன் இல்லைன்னு சொல்லக்கூடிய வண்ணார், நாவிதர், குயவர், பறையர், தேவேந்திர குல வேளாளர் இவங்கெல்லாம் சீமானுக்கு ஓட்டு போடுறாங்க. முக்குலத்தோர் எடப்பாடிக்கு எதிராட்டே இருக்கிறாங்க. அவங்க நாளைக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே கொஞ்சம் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப சீமான் 2019, 21, 24 3 தேர்தல்ல எடப்பாடியை பலகீனப்படுத்தி இருக்கிறார். பருத்தி தான் 8.2 வந்திருக்கிறாரு. பலகீனப்படுத்திடுவாரோன்னு எடப்பாடி விக்கிரவாண்டி, ஈரோடு கிழக்குலையும் களத்தை விட்டு ஓடிட்டாரு. அப்ப இது நான் சொல்றது ஆதாரபூர்வமானது, தரவுகள் இருக்குது. விஜய் எடப்பாடியை பலகீனப்படுத்துவார் நீங்க சொல்லலாம், நான் தப்புன்னு சொல்ல வரல. அது நிரூபிக்கப்படணும். இட் இஸ் டு பி ப்ரூவ்டு. நிரூபிக்கப்படலாம். ஏன்னா செங்கோட்டையன் எடுத்திருக்கிறாரு எம்ஜிஆர் ஆளு, ஜேசிடி பிரபாகரன் எடுத்திருக்காரு எம்ஜிஆர் ஆளு, உப்பா கிருஷ்ணன் எடுத்திருக்கிறாரு எம்ஜிஆர் ஆளு. எல்லாமே எம்ஜிஆர் ஆட்கள். ஒரு 7-8 முன்னாள் எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஒரு சிறுவைகுண்டம் டேவிட் செல்வியை தவிர மீதி 7 வரும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்கள். பெரிய பேச்சாளர் நாஞ்சில் சம்பத், அவரும் குந்தவை நாச்சியார்னு அதிமுக ஆளு. அவரு குந்தவை நாச்சியார்னு சொன்னாரு சசிகலா அம்மையார். இதுல அவர் என்னைக்கு குந்தவை நாச்சியார்னு சொன்னாரோ அன்னைக்கு மோடி அவருக்கு வேண்டியவர் தான் அடிச்சு தள்ளிட்டாரு. அதே மாதிரி இவர் என்னைக்கு விஜய் கிட்ட போனாரோ அன்னைக்கு ஜனநாயக படத்தையும் குந்தவை நாச்சியார்னு ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி விஜய் ப்ரொஜெக்ட் பண்ணாரு, மோடி அடிச்சிட்டாரு. அப்ப இவரு திராவிட இயக்கம் நமக்கெல்லாம் எதிரானவர்னு மோடி பிடிச்சி அடிக்கிறாரோ என்னவோ தெரியல. எனிவே அவர் வந்து எடப்பாடியை பலகீனப்படுத்தக்கூடிய அளவுக்கு செங்கோட்டை வந்து கொங்கு மண்டலத்துல கேண்டிடேட்ஸ் போடுவாப்புல. இப்ப நீங்க அருந்ததியர் மக்கள் விஜய் கூட்டத்துக்கு வந்தாங்க. அவங்க வந்து விஜய் ஸ்டாலினுக்கு எதிராக பேசும்போது கைத்தட்டல, ஸ்டாலினுக்கு எதிராக பேசும்போது கைத்தட்டல. ஆனா அவங்க வந்து சீமானுக்கு எதிராக போகும்போது கைத்தட்டுனாங்க. எடப்பாடிக்கு எதிராக பேசும்போது அவ்வளவு கைத்தட்டல, பெருசா கைத்தட்டல. சீமானுக்கு தான் அவங்க எதிராக இருக்காங்க. அப்போ ஸ்டாலினுக்கு அதுல பாதிப்பு இல்லை. பட் எடப்பாடிக்கு செங்கோட்டையனை வச்சு கேண்டிடேட்ஸ் மூலமாட்டு மற்ற அதிமுக முதியோர் அணியா தானே இருக்கு, சீனியர் சிட்டிசன் ஏடிஎம்கே தானே தாவேக்கா இருக்கு. சோ அவர் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும் எடுத்துட்டாரு. அத்திக்கடி அவனாசி திட்டத்துல எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ எடப்பாடி தடுக்க பார்த்தாருங்கிறார். அப்ப எம்ஜிஆர் புகழ இப்ப விஜய் தூக்கி பிடிக்கிறாரு. இதுதான் சீமானுக்கு விஜய்க்குமே பொருந்தாது. சீமான் விஜய் மலையாளி, ஜெயலலிதா கன்னடர், ஊழல் அடிக்கிறாரு. இவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா சொல்லி ஸ்டாலின் எதுக்கிறாரு, திமுக எதுக்கிறாரு. அப்போ எடப்பாடிக்கு ஒரு பாதிப்பு இருக்கலாம்ங்கிறது என் கணக்கு. அதுனா இவர் கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்த் வரும்போது அதிமுக ஓட்டு தான் பாதிச்சது. எம்ஜிஆர் ஆட்சி கொடுப்பானு கமலாசன் வரும்போது அதிமுக ஓட்டு தான் பாதிப்பது. இப்ப எம்ஜிஆர் ஜெயலலிதாவையும் ஊண்டுகோலா எடுத்து செங்கோட்டையனையும் ஜேசிடி பிரபாகரனையும் உப்பா கிருஷ்ணனையும் கையில எடுத்துக்கிட்டு இன்னும் திருச்சி சவுந்தரராஜன் போன்ற எம்ஜிஆர் அபிமானிகளை கையில எடுத்துக்கிட்டு வராருன்னு சொன்னா அவங்க தொடர்பான வாக்குகளும் பண்ருட்டியார் வேற சப்போர்ட் பண்றதா சொல்றாங்க. எடப்பாடிக்குள்ள அந்த அதிமுக ஓட்டுல ஒரு பாதிப்பு வரதுன்னு சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா சார், பொறுத்திருந்து பார்க்கணும். நீங்க சொல்ற மாதிரி விஷயங்கள் எந்த அளவுக்கு 2026 எதிரொலி ஆகுது அப்படின்னு அரசியல் தொடர்பாக இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்து. விஜய் சம்பந்தமா சொல்றது ப்ரெடிக்ஷன், சீமான் சம்பந்தமா சொல்றது நடந்த விஷயத்தை என் தம்பி ரங்கராஜ் பாண்டே போன்றவங்க எல்லாம் மறைக்கிறது தான். என் தம்பி தான், நமக்கு வருத்தமா இருக்குது. அது ஒரு இன்டெலெக்சுவல் டிஸ்ஆனஸ்ட் விஷயம்னு சொல்றேன். ப்ரெடிக்ஷன் யார் வேணாலும் பண்ணலாம். நடந்த விஷயத்தை மறைக்கிறது அறிவு நாணயமற்ற செயலுங்கிறது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. கண்டிப்பா சார், பொறுத்திருந்து பார்க்கணும். நீங்க சொல்ற மாதிரி விஷயங்கள் எந்த அளவுக்கு 2026 எதிரொலி ஆகுது அப்படின்னு அரசியல் தொடர்பாக இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்து.